இன்னைக்கு நம்ம 2021 வருஷம் ரிலீஸ் ஆன மீனாட்சி சுந்தரேசர் அப்படின்ற ஒரு தமிழ் டப்புடு படத்தோட கதையத்தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொண்ணுக்கு என்னன்னா, திருமணமான கையோட நம்ம படத்தோட ஹீரோக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு போய் சேர்ந்த கெடுத்தது திருப்பி பொண்டாட்டிய பாக்குறதுக்கு வரவே மாட்டான். அவன் வந்தானா இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள முதலிரவு நடந்துச்சா இல்லையா, இந்த புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருக்குல்ல, அது என்ன ஏதுன்றதான் இந்த படத்தோட கதையை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தான் காட்டுறாங்க. அந்த கோயிலுக்குள்ள ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியுது. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ அப்புறம் ஹீரோயின். இப்ப கல்யாணம் நடந்ததை பார்த்தோம். இவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்றத பார்க்கணும்ல, அதுக்காக ஒரு குட்டி பிளாஷ்பேக்ல நம்மள கூட்டிட்டு போறாங்க. இப்ப எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் நம்ம படத்தோட ஹீரோனை தான் அறிமுகப்படுத்துறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் என்ன மாதிரி ஒரு வெறி பிடித்த விஜய் ரசிகர் அப்படின்னு சொல்லணும் ஆசைதான். ஆனா அவங்க வந்து பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரசிகர் போல இருக்கு. ரஜினிகாந்த் படம் எந்த தியேட்டர்ல எந்த நேரத்துல ரிலீஸ் ஆனாலும் சரி ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாக்குற அளவுக்கு வெறி பிடித்த ஒரு ரசிகை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட வீட்டுல திருமணத்திற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட இந்த பொண்ணு வீட்டு அலங்காரம் பண்ணிட்டு ரெடியா இருக்கிறப்ப அந்த இடத்துல மாப்பிள்ள வந்துட்டாரா, சீக்கிரம் போய் ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க அம்மா. அப்புறம் தான் தெரியுது இந்த வரப்போற மாப்பிள்ள யாரு, பேர் என்ன அப்படின்றது கூடவே இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியல. சரி, இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது யாரு, நம்ம தாத்தா கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு வேகமா போனா தாத்தா இந்த நேரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பெல் அடிச்சுட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா நிக்கிறாரு. இப்படி உங்களாம் நிக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பூஜாரியை காட்டுறாங்க. இது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி. ஹீரோட ஃபேமிலியில யாரை பத்தி பெரியமையா பேச வேணாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஹீரோயின் மாதிரி கிடையாது. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டை டைப். ஹீரோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்கு. அதிலே வேலை பார்த்துட்டு இருக்கலாம். பட் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. தனியா போகணும், தனியா போயிட்டு நிறைய சம்பாதிக்கணும், நிறைய தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணமே உனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அப்போ வந்து ஆச்சரியம் தாங்க முடியாம தான் ஹீரோ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு போல இருக்கு. ஹீரோட பேரு வந்து பாத்தீங்கன்னா சுந்தரம். இப்படி இருக்கும் போதுதான் ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அப்புறம் சித்தப்பா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியா தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு காட்டிட்டு அப்படியே பொண்ணு பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்க போறப்ப ஒரு பொண்ணை பார்க்க வரோம்னா அவங்க வீட்டோட அட்ரஸ் என்ன, அந்த பொண்ணோட பேரு என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. பொண்ணோட வீட்லயுமே மாப்பிள்ளையோட பேரு தெரியல, மாப்பிள்ளை வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணோட வீடும் தெரியல, அட்ரஸும் தெரியல, நட்ரோட்ல நின்னுட்டு புலம்பிட்டு இருக்கானுங்க. இப்படி இருக்கும் போதுதான் சித்தப்பாக்காரங்க என்ன சொல்றானா, அண்ணா எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லைண்ணா, வீட்டு அட்ரஸ் தெரியுது, நம்பர் 32 22 அதுதானே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா 32வது நம்பர் வீட்டுல இருந்து ஒரு ஆள் வராரு. இவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீரனோட தாத்தா. ஆஹா வாங்க வாங்க, மாப்பிள்ளை வீடு வந்தாச்சு, பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்திர பொண்ணு பாக்குறதுக்காக போயிட்டாங்க. பொண்ணையும் பார்த்தாச்சு, பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம மட்டும் பேசினா சரிப்பட்டு வராது, வாழப்புற இதுங்க ரெண்டுமே தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க ரெண்டு பேருமே உள்ள போயிட்டு எதுவுமே பேசல, ஒருத்தர் வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் டக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அழிக்குது, இதுல என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி பட்ட பகல கோட்டு போட்டு வந்திருக்க கைட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கி ஹீரோயின் போட்டுக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு இருக்கும் போதுதான் வீட்டுக்கு வெளியில சித்தப்பாக்காரன் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னா இவங்க பார்க்க போக வேண்டிய வீடு 22ஆம் வீடாம், தெரியாதனமா 32வது நம்பர் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களா. அதை கண்டுபிடிச்சு சொல்ல கரெக்டா அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சியாக அதே நேரத்துல வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பாக்குறதுக்கான ஒரிஜினல் மாப்ல வந்திருக்கான் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது, இந்த சம்பந்தத்தை இதோட நிறுத்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்காக ரெடி ஆகிறப்ப இந்த ரெண்டு ஜோடியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் சிட்டுக்குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காதல் பண்ணிட்டு இருக்க சித்தப்பாக்காரன், ஏய் நம்ம தேடி வந்த பொண்ணு இது கிடையாதுடா, வெள்ளவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்படி இவங்களும் வெளில போகும்போது டக்குனு அவங்க தாத்தாக்காரன் என்ன பண்றான், சங்கெடுத்து ஊதி ஒரு விஷயத்த சொல்றான். தாத்தாச்சு அந்த மதுரை மீனாட்சியை பாக்குறதுக்கு அந்த சுந்தரேசரே வந்த ஒரு நிகழ்வு தான் வந்து பாத்தீங்கன்னா இது. இதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணிக்கலாம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கடவுளால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்றாங்க. திருமணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. மறுநாளே நிச்சயம் பண்ணி அதுக்கு அடுத்து சில நாட்களே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. இது வரைக்குமே இதுங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி மாதிரி சும்மா சிட்டுன்னு பறந்துட்டு இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் மாதிரி பொண்ணா இருக்கிற ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கும் போதான் திருமணமான முதராத்திரி, அந்த முதராத்திரில அந்த பொண்ணு அதிக கனவோட புருஷன் கூட போய் பெட்ல உட்கார கரெக்டா புருஷனும் கட்டி பிடிக்கலாம்னு சொல்லி போகும்போது எப்பனும் ஒருத்தவன் போன போட்டுட்டான். யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோக்கு அவங்க அப்பாவோட கம்பெனில வேலை பார்க்க முடியாம வேற ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்காக கார்டு போட்டிருப்பான். இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிட்டானா நாளைக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்போம். உடனே பொண்டாட்டிகிட்ட என்ன போறான், எனக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போய் படிக்கணும், நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, நான் செலக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். படிக்கிறான் வீடியோ படிக்கிறான். பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா கழுப்புல தூங்கிய போயிட்டாங்க. மறுநாள் கண்ணை மூச்சு பாக்குறப்ப அவனுக்கான அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் போல இருக்கு. இதை ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட மிஸ் பண்றாங்க. அதனால
அதனால கீரை போட கைட்டி போட்ட சட்டை அவரோட ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மூந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணி படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. சரின்ட்டு பெட்ரூமை விட்டு கீரன் வெளில வந்து பாக்குறப்ப கீரனோட பாட்டி என்ன பண்றாங்க, கீரன் வரதட்சணையா கொண்டு வந்த பாத்திரங்கள்ல என்ன பேரு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அதுல எல்லாத்தையுமே வந்து பார்த்தா MS அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. மீனாட்சி சுந்தரேசர் அப்படின்றத குறிக்கிற மாதிரி போட்டிருக்கு. பாட்டியமான சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி போட்டீங்க, SM சொல்லி போட வேண்டியதானே, என் பேரன் பெயர்னா முன்னாடி வரக்கூடாது அப்படின்றப்ப அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு பாட்டியம்மா, நீ வந்து வரதட்சணை வாங்குறதே வந்து பார்த்தனா தப்பு. அதுல யார் பேரு போட்டாங்கன்னா பேரு போடலன்னு கடைசி வரைக்கும் உங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்க போறது நான் தானே, என் பேரு முன்னாடி போட்டதுல ஒன்னும் தப்பு கிடையாது, போய் வேலையை பாரு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்த முத நாளே வந்து பாத்தீங்கன்னா பாட்டியம்மாவை எதிர்த்து பேசுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் மாமியாருக்கு பிடிச்சு போயிட்டு தான் மருமகளை கூட்டு தலைவாரி அந்த பொண்ணுக்கு பூவெல்லாம் வச்சு பாராட்டி விடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டியம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி இருக்கும் போதுதான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, இந்த இன்டர்வியூல போய் கலந்துகிட்டார்ல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை செலக்ட் ஆயிட்டு வேலையை காட்டிட்டு அவருக்கு எங்க ரூம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா வெறும் பசங்க மட்டும் தான் தங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஆளு ஹீரோயினை கூட்டிட்டு வர முடியும்? இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஊர்ல ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவோட தங்கச்சி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காபி ஷாப்புக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை மீட் பண்றாங்க. அனந்த் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட பொன் ஆஃப் த ஃப்ரெண்ட். இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்கும்போது தங்கச்சிக்காரி என்ன பண்றா, போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறா. அவ போனுக்கு அடுத்தது அனந்த் என்ன கேக்குறானா, நைட்டு படம் பார்க்க போவோம் வரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி உங்க தலைவரோட ஒரு ஸ்டெப்பை மட்டும் போட்டு விடு, அதுக்கடுத்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணவும் அவனும் வந்து பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து சிரிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவர் என்ன சொல்றானா, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் மட்டும் தான் வேலை பார்க்கணுமா, திருமணமானவங்க ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா வேலை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தா நமக்கு கல்யாணமானதை மறைச்சிட்டு நான் கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பார்க்க போறேன், அதுக்கடுத்து வந்து பார்த்தா உன்னை கூட்டிட்டு நான் வேற கம்பெனிக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீங்க நம்ம ஊருக்கே வந்துருங்க, ஏதாச்சும் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் உனக்கு தான் தெரியல எங்க அப்பாவோட கம்பெனில எனக்கு வேலை பார்க்கறதுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால எனக்கு திருப்பி வந்து பார்த்தா அந்த ஊருக்கு வரதுக்கும் சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தா போனை கட் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து இவங்க 2 பேருமே வந்து பார்த்தா அடிக்கடி வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிட்டு பொண்டாட்டி மேல ஒரு பெறல் கூட படல, அதனால டெய்லி வந்து பார்த்தா வீடியோ கால்ல பேசிட்டு அவர் காதல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறாங்க. அந்த கம்பெனில செலக்டும் ஆயிட்டாங்க. அதை சொல்லலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோனோட மாமனாருக்கு என்ன பண்றாரு, தன்னோட தம்பியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, ஏதோ தப்பு பண்ணிட்டாரு போல இருக்கு. அப்ப ஹீரோனை பார்த்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நான் வந்து பார்த்தா ஒரு இன்டர்வியூக்கு போன செலக்ட் ஆயிட்டேன், அடுத்த வாரத்துல இருந்து என்ன வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க, வீட்டுல இருக்கிற கடுப்புக்காக நான் வேலைக்கு போறேன் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு என்ன சொல்றானா, தேவை கிடையாது, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீ வந்து பார்த்தா பெங்களூருக்கு போயிட்டு உன் புருஷன் கூட செட்டில் ஆக போற, இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு கமிட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரியா போயிட்டு இதுக்கடுத்து வந்து பார்த்தா தங்கச்சிக்காரிக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள் வர போகுது, நீங்க வேணா அவரை போய் சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ற. ஹீரோனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம புருஷனுக்கு நம்மள விட்டா யாரும் கிடையாது, வேணும்னா நம்ம பெங்களூர் போயிட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டோட நைட் அவருக்கு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை கூட்டி வச்சுட்டு வீட்டுல பார் மாதிரி ரெடி பண்ணிட்டு பப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இதை பார்த்தோமே அவருக்கு சரியான அதிர்ச்சி. அங்க இருக்கிறவங்களும் யாரா இந்த பொண்ணு எதுக்குடா இங்க வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஒண்ணுல மச்சான், இது என்னோட கசின், எனக்கு பிறந்த நாளே பக்கத்து ஊர் தான் வந்து பாத்துட்டு போறதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தா அறிமுகப்படுத்திட்டு மறுநாள் வந்து பார்த்தா ஹீரோனை ஊருக்கு கலப்ப பாக்குறாரு. அப்படி இருக்கும் போதுதான் ஹீரோட அப்பாவுமே வந்து பார்த்தா இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அவருக்கு என்ன பண்றாரு, தான் பையனை பார்க்கணும், இந்த ஊருக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்றக்காக வந்திருப்பாரு. கரெக்டா ஒரு லிஃப்ட்ல ஏறி இருப்பாரு. அதே லிஃப்ட்ல தான் வந்து பார்த்தா ஹீரோவும் இருப்பான். மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சா அதான் கிடையாது. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீரோவோட மேனேஜர் என்ன பண்ணிருப்பாரு, தம்பி 6 மாசம் நல்லா வேலை பார்த்துட்டு இன்னும் ஒரு 6 மாசம் வேலை பார்த்துட்டு இந்த இடத்துல பர்மனன்ட் ஆயிடலாம், சூப்பரா வேலை பார்க்கற அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டு இவருக்கு வந்து பார்த்தா தான் பையன் பாராட்டு வாங்குறத பத்தி சந்தோஷப்படுறாரு. அதனால அவர்கிட்ட எதுவுமே பேசாம நைட்டோட நைட்டா ஊருக்கு கிளம்புற. அப்படி கிளம்பும் போது ரயில்வே ஸ்டேஷன்ல ஹீரோ வந்து பாக்குறாரு. அப்பம் பேசுறான், பட் பொண்டாட்டிக்காரி மூஞ்ச திருப்பிட்டு போறா. இதனால வந்து பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒரு சண்டை ஏற்பட போகுதுன்னு தெரியுது. வீட்டுக்கு வந்த கருத்தை வந்து பார்த்தா புருஷன் பொண்டாட்டிக்கு ஞாபகமா இருக்குன்றனால அடிக்கடி வந்து பார்த்தா ஹீரோயின் போன் போட்டு நான் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் உன்னை பாக்குறதுக்கு வரேன், ப்ளீஸ் நம்ம 2 பேரும் அங்க ஏதாச்சும் ஒரு வீடு எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்றப்ப இங்க பேரு நான் பேச்சுலர் சொல்லி தான் இந்த வேலையை பங்கிருக்கேன், அது மட்டும் இல்லாம ரகசியமா உன்னை வச்சிருக்கோ என்னால முடியாது, பெங்களூர் வந்து நம்ம ஊர் மாதிரி வந்து பாதுகாப்பான சிட்டி கிடையாது, என்ன வேணா நடக்கலாம், ஒரு 6 மாசம் பொறுத்துக்கிட்ட இன்னொரு 6 மாசம் பொறுத்துக்க நான் கண்டிப்பா அங்க வந்துடுறேன், வந்த கடுத்து நம்ம வந்து பார்த்தா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் சுந்தரோட அத்தை என்ன பண்றாங்கன்னா அவங்க கடையில துணி எடுக்கிறதுக்காக போறாங்க. ஒரு பச்சை கலர்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அதே ட்ரெஸ் வந்து பார்த்தா அனந்தன் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு பில் போடுங்க அப்படின்றாங்க. சுந்தரோட அத்தை என்ன பண்றாங்கன்னா நிறைய சொல்றாங்க, அப்படி இல்லப்பா இப்படி போலன்ட்டு, எப்படி இருந்தாலும் சரி இந்த ட்ரெஸ் நான் தான் எடுத்தேன், இதை பேக் பண்ணுங்க அப்படி
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நிறைய ஹீரோனை மீட் பண்ணிட்டு இவன் ஆரம்பிச்ச கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆயிட்டு இழுத்து முற நிலைமைக்கு வந்துட்டான். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்னால இது பண்ண முடியாது, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போறான். ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எடுத்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வர அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இவங்களாம் ஒரு இதுக்கு கிளம்புறாங்க. எதுக்கு? ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு. அப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அனந்த் எடுத்து கொடுத்து அந்த சேரி கட்டிட்டு வர ஏதுமா அந்த புடவை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க. அதுவா அனந்த் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்து கொடுத்தான், அவன் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறானா அதுக்கு என்ன வேலைக்கு கூப்பிட்டான், அதுக்காக ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அந்த அனந்துக்கும் உனக்கு வந்து தொடர்பு இருக்கா, ஆனாதான் எனக்கு பையன் வந்து அவ்வளவு கேள்வி கேட்டானா, சரி இந்த ரகசிய உறவு உன் புருஷனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு சரியான கோபம் வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வந்து பாத்துறேன் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன், இதுக்கு மேல நீ எதா இருந்தாலும் எங்க வீட்டுல வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் அனந்த் கூட சேர்ந்துட்டு அவங்களோட புது கடையை டெவலப் பண்ற அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் ஹீரோக்கு என்ன பண்ற ஒரு ஆப் டெவலப் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து இப்ப ஹீரோ கிட்ட பேசுறதே கிடையாது, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஃப்ரெண்டா மாறிட்டாங்க அப்படின்றனால ஹீரோவை வந்து பார்த்தனா கைட்டி விட்ட மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்க அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி என் புருஷனோட ஞாபகமா இருக்கு அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா ஆமா எல்லா ஒரு விஷயத்துக்கும் பேசணும், பேசினா மட்டும்தான் வந்து பார்த்தனா அதுக்கான தீர்வு கிடைக்கும், உன் புருஷன் கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா அவனை பார்க்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மெசேஜ போட்டுட்டாங்க. ஆனா அந்த மெசேஜ வந்து பார்த்தனா யாரு பார்த்தானா ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இவ எதுக்கு இங்க வர அப்படின்னு சொல்றான்னு சொல்லிட்டு அவனோட போனை செக் பண்ணி பாக்குறப்ப ஹீரோனுக்கும் ஹீரோக்கும் கல்யாணமான விஷயம் தெரிஞ்சு போயிட்டு அதனால என்ன பண்றானா நாளைக்கு அந்த பிரசன்டேஷன் இருக்கு அந்த ஆப் டெவலப் பண்ணதுக்கு அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ போட்டு போனை கட் பண்ணிட்டான். ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப ஹீரோ வந்து பார்த்தா ரொம்ப பார்த்துட்டோட இருக்கான். ஹீரோனை பார்த்தா அவனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு அம்மா எதுக்கு இங்க வந்த போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இல்ல நீ தானே இந்த இடத்துக்கு வர சொன்ன அப்படின்ற போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த இடத்துக்கு அவங்க மேனேஜர் வராரு, உனக்கு கல்யாணம் ஆச்சா இதை ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்ற மாதிரி கோபமா அந்த இடத்தை விட்டு போக ஹீரோக்கு என்ன பண்றானா ஹீரோனை திட்டிட்டு நேரா என்ன பண்றான் அவங்க மேனேஜரை பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல அந்த எட்டப்ப பயபுல என்ன பண்ணுது பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு சரி சரி இந்த நாய் தான் போட்டு விட்டுருக்கு போல இருக்கு இது அப்புறமேட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றானா தன்னோட பிரசன்டேஷனை கொடுக்கறதுக்காக போறான். அங்க போயிட்டு தான் பிரசன்டேஷனை கொடுக்கறப்ப இந்த மாதிரி இந்த ஆப்பை பத்தி பெருமையா சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிட்டு இந்த ஆப் டெவலப் ஆகிறதுக்கும் நான் இங்க வேலை பார்க்கறதுக்கு என் பொண்டாட்டி தான் காரணம், அதனால இனிமேட்டு இந்த வேலைக்கு வர மாட்டேன், நான் என்னோட ஊருக்கே திரும்பி போறேன், எங்க அப்பாவோட கலையாச்சும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த வேலையை விட்டுட்டு வேக வேகமா தன்னோட பொண்டாட்டியை தேடிட்டு மாமனார் வீட்டுக்கு போறான். அந்த பொண்ணை காணும். எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு காலையில இருந்து எங்க போனான்னு தெரியலையா, போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதான், அவளை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சொல்ல ஹீரோவா அந்த பொண்ணை நைட்டு முழுக்க தேடிட்டு ஒரு டீ கடை வாசல படுத்துறான். மறுநாள் கண்ண மூச்சு பாக்குறப்ப ரஜினிகாந்த் நடிச்ச தர்பார் படத்தோட ரிலீஸ் போஸ்டர் பார்த்துட்டு ஆக இந்த பொண்ணு இங்க தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா அந்த தியேட்டரை தேடி போய் பாக்குறான். பார்த்தா ஹீரோன் சந்தோஷமா அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்குமே வந்து பார்த்தா ஹீரோ தியேட்டருக்குள்ள போனது கிடையாது. அங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஹீரோன் சந்தோஷப்படுறதையும் பார்த்துட்டு இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோன் வந்து இதை பாத்துறாங்க. நேரம் ஹீரோ கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. ஹீரோவும் மன்னிப்பு கேட்கிறாரு. இதுக்கு மேல வந்து பார்த்தா நான் இங்கே போக மாட்டேன், இப்போ கூட தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு முத்தத்தை கொடுக்க போக இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதோட கொஞ்சம் பெரிய வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.